ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் மூவி தாங்க பார்க்க போறோம். ரியா நடிச்சு ஒரு ஃபேண்டசி படமா வெளிவந்திருக்கிற ராமன் லீலா படம் எப்படி இருக்கான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல நைட் நேரத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல ஹீரோ ரியா ஒரு நண்பனை பாக்குறாரு. அதே ரயில்ல பகல் நேரத்துல ஹீரோயின் பர்த்திகாவையும் பாக்குறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயின் குடும்பத்தோட கொஞ்சம் நெருக்கமும் ஆகுறாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் 6 மணிக்கு மேல வெளியே வரமாட்டேன், எவ்வளவு வற்புறுத்தியும் என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டே எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க. சின்ன தம்பி படத்துல கவுண்டமணி சொல்ற மாதிரி மாலையானது மாலைக்கண் நோய் ஏதா இருக்குமோ அப்படின்னு ரியா சந்தேகப்பட்டு இருக்காரு. கடைசியில அவருக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. ஹீரோயின் அவரோட சொந்தக்காரங்க யாருமே மனுஷங்களே கிடையாது, எல்லாருமே ஏலியன் அப்படிங்கிற ஒரு உண்மை அவருக்கு தெரிய வருது. இன்னொரு அதிர்ச்சியான உண்மையும் அவருக்கு தெரிய வருது. 6 மணிக்கு மேல ஹீரோயின் ஒரு ஆணா மாறிடுவாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த எலக்ட்ரோ ட்ரெயின்ல நைட் நேரத்துல ஒரு ஆண் நண்பனை சந்திச்சிருப்பாங்க. அவங்க தான் ஹீரோயினா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வர பல சந்தேகம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம ஹீரோயினை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொந்த ஊருக்கு ரியா கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வருது. 6 மணிக்கு மேல ஆனா மாற அந்த ஹீரோயினை ரியாவோட தங்கச்சி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில என்னதான் ஆச்சு, யார் கூட தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கறதா ராமன் லீலா படத்தோட மீதி கதை. கொஞ்சம் வித்தியாசமான கதையா ஃபேண்டசி சப்ஜெக்டோட டபுள் ஆக்குபென்சி படத்தை தவிர வேற எந்த படத்துலயும் வராத ஒரு கதையா தான் இது இருக்கு. அந்த வகையில இயக்குனரை தாராளமா பாராட்டலாங்க. ஆனாலும் ரொம்ப யோசிச்சு எடுத்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய சீன்கள்ல இருக்கு. பல இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் டோஸாவும் இருக்கு. காதலன் மாறுபட்ட கேரக்டருக்குள்ள ஹீரோயினை காதலிக்கிற காதலன்னு பல பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் குழப்பி வச்சிருக்காங்க. பொறுப்பான அண்ணா வேடத்துல இருக்கிற ரியா ஓரளவுக்கு நடிச்சிருக்காரு. தன்னோட காதலியோட ஆண் வருஷனை தான் தன்னோட தங்கச்சி காதலிச்சிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதறது, அவங்களை எப்பயாவது பிரிக்கணும் அப்படின்னு நடிக்கிற இடத்துல கொஞ்சம் அழகா இருக்கு. ஆனாலும் ரியாவுக்கும் இந்த கேரக்டர் சுத்தமா செட் ஆகாத மாதிரியே இருக்கு. பொதுவா ரியாவோட நடிப்புல கொஞ்சம் காமெடி கலந்துதான் இருக்கும், இதுல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு.